Hello friends, welcome to Tamil Crypto Channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Safemoon அண்ட் Shiba இந்த ரெண்டு லோ ப்ரைஸ் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பிட்காயினுடைய ரேட்டு இன்றைக்கி இப்போதைக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு பார்ப்போம். 48,047.94 போயிட்டுருக்கு. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 57 இருந்துச்சு. 57 இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயினுடைய ஒரு நிமிஷம் இருங்க, ஓவர்வியூ போய்க்கலாம். இது இந்த அளவுக்கு டவுன் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, எலான் மாஸ்கினுடைய ட்வீட். எலான் மாஸ்க்குங்கிறவர் யார் அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஓனர். அவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டி. அவர் இந்த கிரிப்டோ கரன்சியெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவர். இதை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானவர். நான் இன்னும் வேறு மாதிரி ஒரு ஆல்டர்னேட் காயினை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு ட்வீட்டு. கிரிப்டோ கரன்சிக்கு எகென்ஸ்டாக அவர் எதுவும் பேசலை. கிரிப்டோ கரன்சி நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஐ பிலீவ், ஐ ஹோப் ஸோ அப்படின்லாம் ட்வீட்டெல்லாம் கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த ட்வீட்டை வச்சு பார்த்து இவங்க நிறைய ஒரு பேனிக்கில், எல்லாருமே ஒரு பயத்தில் செல் பண்ணி பாருங்கள். நான் அந்த கர்சர் வைக்கிறேன் இந்த இடத்துல. ட்ராவல் $61,000, $49, $57 இதெல்லாம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 48,000 வச்சு தான் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. மற்ற எல்லா ஆல்டர்னேட்டிவ் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ரொம்ப இறங்கி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம அந்த லோ ப்ரைஸ் காயின்ஸ், இந்த Safemoon இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1200 டச் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி இப்போது 850 950 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். ஷிபா அப்படிங்கிற ஒரு காயின் டைரெக்டாக இதே எலான் மஸ்க் ஷிபாவுக்கு ஒரு ட்வீட் கொடுத்துருந்தார். வேறு ஒரு டோஜி காயின் மாரி. டோஜி காயின்ங்கிறது ஒரு நாய், ஒரு டாக். அதேமாரி ஷிபாங்கிறதும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி உள்ள ஒரு டாக். ஸோ நானும் ஒரு டோஜி மாரி இன்னொரு நல்ல காயின் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த டோஜி காயின் பம்ப் ஆனது காரணமே அவர் தான். அதேமாரி ஷிபாவும் அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பம்ப் ஆணுச்சு. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டு 4 டிஜிட் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 40க்கு அந்தாண்ட 000 இதுக்கு அந்தாண்ட 1691 இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் போணுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12,000 வரைக்கும் இறங்கிட்டே மறுபடியும் 16 வரைக்கும் மறுபடியும் பம்ப் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது எதையுமே கண்டுக்காமல் Safemoon காயின் 850 to 950 இப்படிங்கிறது ஒரு வாரமாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இடையில கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கும் முந்தானது தெரில 1200 லாஸ்ட் டிஜிட்டில் சொல்லிகிட்ருக்கேன். 1200 0.000 1200 இப்போ 915 தான் இருக்குது. அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட், அதாவது எத்தனை 0 1 2 3 1 2 3 4 5 6 6 0 தள்ளி இந்த இடத்துல இந்த 15 இந்த இடத்துல 64 இங்கெல்லாம் 0 வருது. அப்போ நான் வாங்கினேங்க. அப்போ வாங்கி நான் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். 50% புக் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இது 850 இந்த ரேஞ்சில் போகும்போது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அந்த வீடியோவினுடைய முக்கிய நோக்கம். இதில் Safemoon பிஎஸ்சி பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரன்சி. இந்த கரன்சி எவ்வளோ ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் எங்களோட ஆகிட்டுருக்கு. 20,31,501 இவங்க இவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இதே ஷிபா காயின் பார்த்திங்கன்னா எத்தீரியம் பிளாக் செயின்
குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய எத்தீரியம் பிளாக் செயின்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3,66,095 ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் சேஃப்மூனில் நிறைய பேர் இருக்க. சேஃப்மூனில் 20 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்க்கும்போது நாளைக்கு இங்கே உள்ளவங்க அங்கே போகலாம், அங்கே உள்ளவங்க இங்கே வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். பட்டு டிமாண்டு இதை வச்சு பார்க்கும்போது இதில் வந்து நிறைய ஹோல்டர் இருக்க இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. சப்போஸ் ஹோல்டர் எல்லாமே இதை செல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இதுவும் மற்ற காயின் மாரி டவுன் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்மூனில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலெட்டு, அதாவது சேஃப்மூனுக்கு தனியாக பிளாக் செயினு, சேஃப்மூன் வேலெட்டு, இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரில் இருக்குங்க. இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து பேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான காயின்ஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து தெளிவாக அது போட்டிருக்கு. சரிங்களா? ரோட் மேப்பு, அவங்க டீம் எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அடுத்தது ஷிபா டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ட்விட் மூலயமா நல்லா ஜம்ப் ஆனது. ஜம்ப் ஆகி இன்றைக்கி நல்லா போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் என்னென்னா, ஷிபா காயின் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50 எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஈவன் பைனான்ஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சேஃப்மூன் வெறும் 7 எக்ஸ்சேஞ்சு சம்திங் தான் போயிட்டுருக்குங்க. இதில் ரெண்டுமே ட்ரஸ்ட் வாலெட்டில் போய் நீங்கள் வாங்குறத வந்து வாங்கிக்கலாம். பட் இது வாங்குறதுக்கான டைமா அப்படின்னு பார்த்தோம்னா அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நியூ என்ட்ரியாக இருந்தீங்க, புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு $10, $5 to $10 அந்த காசு போனால் போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு ட்ரையல் அண்ட் எரராக நான் பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதை போடுங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, லோ ப்ரைஸ் காயினில் நல்ல பம்ப் அடிக்கக்கூடிய காயின்னு, இது ஃப்யூச்சரில் அதுக்கு நல்ல ஒரு ப்ரொடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பரவலாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காயின். ரெண்டு காயினுமே 0.01, அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு 0.01 அப்படி போனாலே பல ப்ராஃபிட், பல மடங்கு ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். பல மடங்குனா பல ஆயிரம் மடங்குக்கு மேலே. இப்போ $10 போட்டிருந்தோம்னா அது வந்து $1000 மேலே போகிற மாரிலாம் இருக்குது, போயிருக்கு. நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ட்ரையல் அண்ட் எரராக நீங்கள் வேணும் போட்டு பார்க்கலாம். ஏன்னா எதுக்காக இதை நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ப்ரிடிக்ஷனோட எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்காங்க. அது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் இது நீங்கள் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் விருப்பம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.